தாங்க நினைச்சது எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுதான் விஜய் தரப்பு. விஜய் கூட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் செஞ்சது. 9 மணிக்கு நாங்க அங்க மரக்கடையில பேசணும் திருச்சியில அப்படின்னோம்னா, இங்க இருந்து 9 மணிக்கு அவங்க போயிட்டு 2 மணிக்கு அங்க பேசுறது. என்ன பண்ணிட முடியும்? வடக்கு போட்டா மக்கள் கிட்ட வந்து சொல்றது அப்படியே மாத்தி எங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு அப்படி ஒரு மைலேஜ் தேட பார்த்தாங்க. அப்படிதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 கூட்டத்துக்கு அப்படிதான் செஞ்சிருந்தாங்க. 8:45 வரேன்னு சொன்னார் நாமக்கல்ல. எத்தனை மணிக்கு பேசினார் அவரு? 2:45. யாரும் கேட்கறதுக்கு இல்லை. மயக்கம் போட்டு விடுறவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அவர் ஒன்றும் கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா கரூர்ல வந்துட்டு அவங்க எதிர்பாராத ஒண்ணு நடந்து போச்சு. அது அவங்க ஒரு ஷூட்டிங் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தது, ஜென்ரேட்டர்லாம் போட்டு வச்சிருந்தது எல்லாம் காட்டுது. அதுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்றது அவங்க எதிர்பாராது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. ஸோ அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க. கடைசியாக நேரில் சந்திச்சு அந்த 37 குடும்பங்களையும் ஒரு 37 குடும்பம் இல்லை 35 குடும்பங்கள் அவங்கள வந்துட்டு சந்திச்சு பேசி மன்னிப்பு கேட்டு அழுதுருக்காரு சொல்றாங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு. இப்ப வந்துட்டு அவரு மறுபடியும் மக்கள் கிட்ட போனோம் அப்படின்னா, அப்ப வந்துட்டு அவரு இந்த படத்தை மறந்துட்டு புதுசா போனோம் அப்படின்னா, முன்னாடி மாதிரி அதே வீரியத்தோட அதான சொன்னார் அவர் ஒரு வீடியோவோட, அதே வீரியத்தோட நம்ம வந்துட்டு செய்வோன்ட்டு அதை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒரு அறிக்கை. அதுல குறிப்பா திமுக சாடி அந்த அறிக்கை அதுதான் அவர் பண்றாரு. சோ கரூருக்கு முன்னாடி இருந்த நிலையை மீண்டும் ஏற்படுத்தணுன்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒர்க் அவுட் ஆகும், அவருடைய கட்சியை வந்துட்டு ஊக்கப்படுத்தி செயல்பட வைக்கும் அப்படின்றது ஒருத்தர் தான் பார்க்கணும்.